Very good morning, my dear students. Today we are going to discuss about Unit 3 Web Page Development using HTML and CSS. Okay, so நம்ம யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் சாப்டர் 9 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹெட்டிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது அதே, அதாவது ஹெட்டிங் அதே தான். சாப்டர் 9 பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், இன்டர்நெட்டு, வெப் ப்ரௌசர்ஸு, அதுக்கப்புறம் யூஆர்எல் ப்ரௌசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸு, இன்டர்நெட் சர்வீசஸ்ஸு, ஸோ அந்த வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, இது எல்லாமே அந்த பேசிக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா சாப்டர் 10 நேம் பார்த்திங்க அப்படின்னா HTML ஸ்ட்ரக்சரல் டேக்ஸு. ஸோ இதாக பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இனிமேல் வரது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா. ஸோ எல்லாம் யூனிட் 3ல் வந்துட்டு நம்ம பார்க்க போது செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர்னு சொல்கிறத விட நம்ம 10th சாப்டர்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஓவராலாக தான் நம்ம சாப்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம். ஸோ என்னென்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் இந்த லெசனில், இந்த சாப்டரில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், how to create web pages using HTML. ஸோ HTML யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு வெப் பேஜை கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு HTMLனா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும் தெரியும். உனக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். வெப் பேஜ் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக இப்போ நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு நெட்டில் போயிட்டு நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். ஸோ இன்டர்நெட்டில் போயிட்டு பண்ணுறது, நெட்வொர்க்கு, அதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ நெட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டு கொடுப்பீங்க. ஸோ அது எதில் கொடுப்பீங்கன்னா வெப் ப்ரௌசர், கூகுள் குரோமாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம், அல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வெப்சைட்டு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு www.google.com, yahoo.com, facebook.com, gmail.com, youtube.com. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா. டைப் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ அந்த மெயின் ஹோம் பேஜ் வரும். ஸோ வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ google.com இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கூகுளுக்கான ஹோம் பேஜ் வரும், அதில் போய் நீங்கள் எதாவது சர்ச் பண்ணலாம் இல்லையா. ஸோ கூகுள் அப்படிங்கிறது நம்ம சர்ச் இன்ஜின் சொல்லியிருப்போம். ஸோ அதில் கொடுத்தோட என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க, ஒரு இமேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு அதாவது ஒரு மீனிங் பார்க்கலாம், ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம், ஏதாவது ஒரு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும் கூகுளில். ஓகேவா. ஸோ அதில் பார்த்தோம்னா நீங்கள் கொடுத்தோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தமிழ் மீனிங் கேட்குறீங்க. ஓகேவா. ஸோ தமிழ் மீனிங் ஃபார் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்கலாம், அந்த டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எது வேணாலும் கொடுக்கலாம். சரியா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்தோடனே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க, அந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு சர்ச் ஃபாரில் கொடுத்து அந்த பாக்ஸில் கொடுக்குறீங்க. உடனே உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வந்துட்டு அதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் அந்த இதை கொடுக்கலாம். நீங்கள் அது ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்டர் பட்டன் அழுத்தினீங்கன்னா உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு போயிட்டு அங்கே சர்வரில் என்ன ஆகும் அப்படின்னா மெயின் சர்வர் இருக்குது, நம்ம அது சர்ச் இன்ஜின் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு அங்கே லிங்க் அங்கே போயிட்டு உங்களுக்கு அதிலிருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அங்கே இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வருது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வெப்சைட்டு, ஸோ வெப்சைட் அப்படின்னா www.google.com, அதுக்கு பேர் தான் வெப்சைட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் வெப் பேஜ்னா சிங்கிள் டாக்குமெண்ட். சரியா, ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் வந்துட்டு வெப் பேஜ். இதே வெப்சைட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் நம்ம டாக்குமெண்ட்ஸ், மல்டிபிள் வெப் பேஜஸ்க்கு பேர் தான் வந்துட்டு வெப்சைட்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கொடுக்குற வெப்சைட் என்னது, google.comங்கிறது வெப்சைட். அப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ள என்ன இருக்கும், மல்டிபிள், ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேஜஸாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிங்கிள் வெப் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுக்குறீங்க டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கொடுக்குறீங்கன்னா அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த URL வழியாக லிங்க் போயிட்டு அங்கே சர்வர்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுனா அதுக்கான டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு ரிலேட்டட், அது SERPன்னு நம்ம சொன்னோமா இல்லையா, சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது ரிலேட்டடான எல்லா ஆன்சர்ஸும் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணுறீங்கன்னா as a form of வெப் பேஜ். சரியா. ஸோ அது எப்படி வந்துட்டு அந்த வெப் பேஜ், அந்த வெப்சைட் இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஸோ வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ அந்த டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் என்னன்னா HTML. ஓகேவா. அப்போ HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெப்சைட் அண்ட் வெப் பேஜ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போது அப்போ மல்டிபிள் வெப் பேஜஸ் எல்லாம் வந்து கம்பைன் ஆகி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் தான் ஃபார் லைக் www.youtube.com, facebook.com. ஓகேவா. அப்போ நீங்கள் பார்க்குறது, நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, ஓகேவா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு வந்துட்டு ஒரு டெஃபினிஷனுக்கு பார்க்குறீங்க, ஒரு மீனிங் பார்க்குறீங்க, ஏதாவது வந்துட்டு சர்ச் பண்ணுறீங்க, சேட் பண்ணுறீங்க, எல்லாமே எவ்ரிதிங். ஓகேவா. நீங்கள் என்ன இன்டர்நெட்டில் பண்ணுறீங்களோ அது எல்லா A to Z எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்துட்டு நீங்கள் சிஸ்டமில் வியூ பண்ணி பார்க்குறீங்க, சிஸ்டமாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா லைக் வெப் பேஜ். ஓகேவா. ஸோ அந்த வெப் பேஜ் நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னா HTML. ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெசன், இந்த சாப்டர் வந்துட்டு இனி வரும் எல்லா சாப்டர்லையும் பார்க்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு தான் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சரி, வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, URLனா என்ன, இமெயில்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப் பேஜ் அப்படிங்கிற ஒன்று ஒரு
டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தான் நம்ம டிசைன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம உங்களுக்கு எப்போ வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துட்டு லைக் வெப்பேஜாக வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் அவைலபிள் டு கிரியேட் இன் HTML டாக்குமெண்ட். அப்போ HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம்னா எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? ஸோ அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ அதான் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுப்போம். 1 மார்க் எத்தனை, 2 மார்க் எத்தனை, 3 மார்க், 5 மார்க், இவ்வளோ டைம் எல்லாம் நம்ம மார்க் அலாட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி HTML டாக்குமெண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி வேரியஸ் பேஜ் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அவைலபிள் அண்ட் ஹவு டு யூஸ் them. ஸோ ஃபார்மேட்டிங் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூனிட் 1ல் பார்த்தோம் இல்லையா? ஸோ வந்துட்டு யூனிட் 2 6, 7, 8 நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பேஜ் ஃபார்மேட்டிங் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த HTML டேகுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்மேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் வெப் பேஜ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு போல்டாக பண்ணுறது, இட்டாலிக்காக பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட ஒன்று என்னன்னா நோட் பேட். சரியா? ஸோ உங்கள் சிஸ்டமில் எல்லா சிஸ்டம்லையுமே இருக்கும். நோட் பேட் போனால் போதும். அது பின்னாடி நான் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுட்டா போதும். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்னால் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்ம இந்த சாப்டர் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா HTML பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை படிக்க போகிறோம். சரியா? சார் என்ன அது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும், அப்போ ஒரு வெப்பேஜ்னா என்ன, அந்த வெப்பேஜோட வெப்பேஜுக்குள்ள நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டேக்ஸ்லாம் வேணும், எப்படி நம்ம வந்துட்டு நம்ம அதை வெப் பேஜை யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் HTML அதை பற்றி நம்ம தெளிவாக இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தமிழில் சொல்லிடலாம். ஸோ அழகு 3 HTML மற்றும் CSS பயன்படுத்தி வலைப்பக்கங்களை உருவாக்குதல். இதில் பார்த்தீங்கன்னா பாடம் 10. ஓகேவா? அழகு 3ல் பாடம் 10 பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைப்பு என்னென்னா HTML கட்டமைப்பு ஒத்துகள். ஓகேவா? கட்டமைப்பு ஒத்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கற்றலை நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா HTML பயன்படுத்தி வலைப்பக்கங்களை உருவாக்க தெரிந்து கொள்ளுதல். 2வது HTML ஆவணத்தை உருவாக்கும் அமைப்பு ஒட்டுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். 3வது பார்த்தீங்கன்னா பக்க வடிவமைப்பு ஒட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பயன்படுத்துதல். சரியா? இந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஒட்டுகள் வந்திருக்கணும். அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரியா? புக்கில் வந்துட்டு மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. டேக்னா ஒட்டுன்னு சொல்லுவோம், அது ஒட்டுகள். ஓகேவா? இட்டு வரதுக்கு இத்தனை பிரிண்ட் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ HTML பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு வெப்சைட் உருவாக்கணும், நமக்கு வெப் பேஜஸ் வேணும். அந்த சிங்கிள் வெப் பேஜஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால உருவாக்க முடியும் இல்லையா? ஸோ அதான் அந்த HTML அந்த வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் HTML யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த HTML பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, இந்த ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ் யூ லேர்ன்ட் அபவுட் இன்டர்நெட் அண்ட் வெப் பேஜஸ். whatever you have seen on the web is a document written in HTML. ஓகேவா? கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ் நம்ம படித்தோம். நான் இன்டர்நெட்டை பற்றி படித்தோம், வெப் பேஜஸ் பற்றி படித்தோம். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்துட்டு அந்த வெப்பில் யூஸ் பண்ணி படித்தோமோ அது எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துட்டு அதாவது நம்ம வெப்பேஜ் வெப்சைட் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூசிங் தி HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? அதான் ரிட்டன் இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்ரிதிங் வி ஆர் சீயிங் ஆன் தி இன்டர்நெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ரிட்டன் பை தி HTML. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஸோ HTML இஸ் ஏ ஸ்பெஷல் மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் டு கிரியேட் வெப் பேஜ். அப்போ HTML அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஸ்பெஷல் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்கிறது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன் லாங்குவேஜ் தான் சொன்னேன், நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல. ஃபார் லைக் என்னன்னா C++, ஜாவா, ஓகேவா, .NET, C# அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, பைத்தான் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்பெஷலான மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஃபார் லைக் நான் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு காமெடியாக சொல்லலாம், மேக்கப் லாங்குவேஜ்னு சொல்லலாம். சரியா? ஸோ என்ன பண்ணால் டிசைன் பண்ண போகிறோம், அழகழகாக நமக்கு அட்ராக்டிவாக வந்துட்டு நம்ம பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கவர்ந்து இழுக்க போகிறோம். சரியா? நம்ம வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு ஸோ யூஸருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக பண்ணுறனால இது வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. திஸ் லாங்குவேஜ் டெல்ஸ் தி ப்ரௌசர்ஸ் ஹவு டு டிஸ்பிளே தி டெக்ஸ்ட், இமேஜ், அனிமேஷன்ஸ் அண்ட் அதர் கண்டென்ட்ஸ் ஆஃப் அ ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆன் தி ஸ்க்ரீன். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இப்போ இந்த பர்டிகுலர் இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டரோட மானிட்டரில் எப்படி டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? போல்டாக வரணுமா, இட்டாலிக்காக வரணுமா, அண்டர்லைன் பண்ணி வரணுமா, ஸோ இமேஜாக வரணுமா, டெக்ஸ்ட்டாக வரணுமா, அனிமேஷனாக வரணுமா, ஒரு வீடியோவோ ஆடியோவோ எப்படி வரணுமா என்ன பண்ணான்னா நான் வந்துட்டு டிசைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தி லாங்குவேஜ் ஆல்சோ டெல்ஸ் ஹவு டு மேக் அ டாக்குமெண்ட் இன்டராக்டிவ் த்ரூ ஸ்பெஷல் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ ஹைப்பர் லிங்க் பற்றி இன்னும் பின்னாடி வரல சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு வெப்பேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா லிங்க் பண்ண போகிறோம். சரியா? ஒரு வெப்பேஜில் வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருன்னா டேரெக்டாக வந்துட்டு என்னன்னா அது 4வது வெப்பேஜ் கூட போகலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிங்க் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி தமிழில் பாருங்கள், ஒரு பேராகிராஃப் நம்ம சொல்லிடலாம். என்னன்னா HTML மொழி அறிமுகம். இதற்கு முந்தைய பாடத்தில் இணையம் மற்றும் வலைப்பக்கங்கள் பற்றி பயின்றோம். இணையத்தில் நாம் காணும் அனைத்தும்
மீவுரை குறியீட்டு மொழியை பயன்படுத்தி எழுதப்படும் ஆவணங்கள் ஆகும். மீவுரை குறியீட்டு மொழி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம HTML இது சொன்னோமா இல்லையா, இதுதான் அவங்க HTML மார்க்அப் லாங்குவேஜ் அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML என்பது வலைப்பக்கங்களை வடிவமைக்க பயன்படும் மொழியாகும். உரை, படம், அசைவு படம் மற்றும் இதர உள்ளுரைகள் அடங்கிய மீவுரை ஆவணத்தை வடிவமைத்து திரையில் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வலை உலாவிக்கு உணர்த்துவதற்கு மீவுரை குறியீட்டு மொழியானது பயன்படுகிறது. மேலும் சிறப்பு மீ இணைப்புகள் வழியாக ஊடாடும் ஆவணத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் இது உணர்த்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வெப்பேஜ் இருக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வெப்பேஜ் இருந்து டேரெக்டாக 4வது வெப்பேஜுக்கு போனால் நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம்னா 4வது வெப்பேஜுக்கு போயிடலாம். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஊடாடும் ஆவணம், அதை மீ இணைப்புகள் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, HTML is not a word processing tool. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் not a word processing tool or a programming language. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டோ, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அந்த மாதிரி வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸிங் டூலும் கிடையாது அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. சரியா? ஸோ இட் இஸ் ஒன்லி மார்க்அப் ஆர் பேஜ் லேஅவுட் அண்ட் ஹைப்பர்லிங்க் ஸ்பெசிஃபிகேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ வெப்சைட் ஆனது வெப்பேஜ் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ இட் இஸ் யூஸ் டு கிரியேட்டிங் தி வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்டு. ஓகே, வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இது நம்ம சொல்கிறோம். இட் டெஸ்கிரைப்ஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும், சின்னதாக தெரியணுமா, பெருசாக தெரியணுமா, கலராக தெரியணுமா, ஆடியோவாக தெரியணுமா, வீடியோவாக தெரியணுமா, ஒரு இமேஜாக தெரியணுமா, ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த டாக்குமெண்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வேரி பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக இந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டூ யூ நோ அந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா HTML வாஸ் ஒரிஜினலி டெரிவேட்டிவ் ஃப்ரம் SGML. ஸோ SGML அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ், a larger complicated document processing language. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ், HTML மாதிரி கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அதிலிருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நம்ம HTML வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதில் இருந்து தான் பர்த் வந்துட்டுங்கன்னா பர்த் ஃப்ரம் SGML. சரியா? HTML எங்கேருந்து வந்தது அப்படின்னா நமக்கு SGML இருந்து தான் வந்தது. அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால, பெருசாக இருக்கனால, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கனால நம்ம HTMLக்கு வந்தோம். ஓகேவா? டு லேர்ன் HTML நோ நீட் டு நோ அபவுட் SGML. ஸோ நீங்கள் HTML கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் SGML பற்றி கற்றுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, நம்ம அதுக்குள்ள தமிழ் அந்த 2வது பேராகிராஃப் சொல்லிடலாம். ஸோ HTML மீவுரை குறியீட்டு மொழி என்பது சொற்செயலாக்க பயன்பாடோ அல்லது நிரலாக்க மொழியோ அல்ல. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா தமிழில் நிரலாக்க மொழின்னு சொல்லுவோம். வலைப்பக்கங்களை வடிவமைக்க அல்லது பக்க அமைவுகளை தீர்மானிக்க பயன்படும் குறியீடுகள், மேலும் மீத்தொடுப்புகளுக்கான விவரக்குறிப்புகளை கொண்ட மொழியாகும். இது மீவுரை ஆவணங்களின் கட்டமைப்பை வரையறுக்க உதவுகிறது. ஸோ டூ யூ நோ பாருங்க, உங்களுக்கு தெரியுமா பாருங்க, மீவுரை குறியீட்டு மொழியானது மிகவும் சிக்கலான SGML எனப்படும் குறியீட்டு மொழியிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகும். மீவுரை குறியீட்டு மொழியை கற்க SGML பற்றி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. HTMLக்கு நான் வந்துட்டு அது தெரிஞ்சிருந்தது இதை கற்றுக்க முடியுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? யார் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இது ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? பாருங்கப்பா, நெக்ஸ்ட் பாருங்க, ரைட்டிங் HTML டாக்குமெண்ட். ஸோ எப்படி வந்துட்டு HTML டாக்குமெண்ட்னா என்ன, அது HTMLனா என்ன, அது ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துரும். எப்படி நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வெப் பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, HTML இஸ் a markup language. Writing in a markup language is very simple. Directly you start the text of your web document and add special text around words and paragraphs. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம as usual பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்பவும் போல வந்துட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறாங்க, கீபோர்டில் மானிட்டரில் டைப் பண்ணுற மாதிரிங்களா, அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி நம்ம டைப் பண்ணுவோம்னா, நம்ம நார்மலாக ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோன்னா ரைட்டர் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் போய்ட்டு பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா, நம்ம பின்னாடி தெரியும், நான் பின்னாடி உங்களுக்கு வரும், இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரக்ட்லி யூ ஸ்டார்ட் தி டெக்ஸ்ட் ஆஃப் யுவர் வெப் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ ஒன்றும் கிடையாது, இங்கே கம்ப்யூட்டரில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஸ்டார்ட்டில் போய்ட்டு நோட் பேடை நீங்கள் டைப் பண்ணு, நோட் பேட் இருக்கும், அல்லது நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு நோட் பேடுன்னு கொடுத்தாவே ஒரு நோட் பேட் வந்துடும். சரியா? ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம வேர்டு மாதிரி தான், சார் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோ அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி தான் நோட் பேட் வந்து ஒரு ஜஸ்ட் வந்துட்டு லிமிட்டடான நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் ஒரு வந்துட்டு ஒரு ஸ்மாலஸ்ட்டு ஒரு கீபேட். சரியா? ஸோ ஸ்மாலஸ்ட் வந்துட்டு ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு அந்த யூஸ் பண்ணுற அந்த நோட் பேடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பிளாக ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அந்த மாதிரி. சரியா? ஸோ நிறைய வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதுதான் வந்துட்டு என்ன நோட் பேடு. ஸோ நீங்கள் நோட் பேடு கொடுத்தா நோட் பேடு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்துட்டு அதில் நீங்கள் நார்மலாக அந்த டெக்ஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை சம் டேகெல்லாம் இருக்கும். சரி, நம்ம பின்னாடி பார்ப்போம், அதெல்லாம் டைப் பண்ணாவே போதும். நீங்கள் அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்னா ப்ரௌசரில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌசர் இதில் போய்ட்டு நீங்கள் .html பின்னாடி நம்ம சொல்லுவேன் நான், அதை சேவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அழகாக வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வெப் பேஜ் வரும். சரி, அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, directly you start the text of your web document and add special tags. ஸோ ஸ்பெஷல் டேக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம போல்டாக பண்ணுறது, இட்டாலிக்காக பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் ஹைலைட் பண்ணி கொடுக்குறது, பிரேக் கொடுக்குறது. சரியா? அப்புறம் வந்துட்டு லிங்க் கொடுக்குறது, ஹைப்பர் டெக்ஸ்ட், அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க் சொன்னோம்லே அது கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றுறது, டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டிங், அதை தான் வந்து ஸ்பெஷல் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சம் டேக்ஸ். ஸோ அங்கே நம்ம வந்துட்டு ரைட்டரில் பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக நம்ம பண்ணோம். ஸோ வந்துட்டு நம்ம டூல் பாரில் போய்ட்டு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி
பண்ணி பண்ணோம். இங்கே ஜஸ்ட் நோட் பேட் தான். இங்கே எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணோம்னா யூசிங் டேகு, ஒட்டுகள், அந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கலர் கொடுத்துக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? பின்னாடி நம்ம பிரீஃபாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வேர்ட்ஸ் அண்ட் பேராகிராஃப், ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி வேர்டாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ் ஆர் கோடட் பை HTML கமெண்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் தட் இண்டிகேட் ஹவு வெப் browsers should format and displays the content. ஸோ அந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா HTML-குள்ளே அதுதான் டிசைட் பண்ணதே. நம்மளோட டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எனக்கு தெரியணும், எனக்கு டெக்ஸ்ட்லாம் தெரியணும்னா அதுக்கு பர்டிகுலர் டேக் இருக்குது. அது யூஸ் பண்ணாதே எனக்கு என்னாங்கன்னா எனக்கு ப்ளூ கலரில் தெரியும், ரெட்னா ரெட். சரியா? ஸோ நான் வந்துட்டு எனக்கு அதை டிஸ்பிளே ஆகிறது அந்த வெப்பேஜ் பர்டிகுலர் அந்த டாக்குமெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகிறத வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஸோ அந்த டேகு. சரியா? HTML டேக்ஸ், அந்த ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் தான் வந்துட்டு எனக்கு அதை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, HTML is made up of tags and its attributes. Tags are known as elements of HTML. Additional information such as color, alignment, etc. can be included with an HTML tag is known as attribute. Attributes are used to improve the appearance of an HTML document. You cannot create your own text to create a new style or feature. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா HTML is made up of tags and its attributes. ஸோ டேக்னா நார்மலாக நம்ம சொல்றது. சரியா? நான் வந்துட்டு பின்னாடி வரும் நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த ஓப்பனிங் டேக் இது அது லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் இதுதான் டேக்னு சொல்லுவோம். வித்தின் தட்டு பார்த்தீங்கன்னா போல்டா வேணா பி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஐ கொடுத்தோம் அப்படின்னா என்னது நம்ம இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு யூ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் நம்ம டேக் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம டேக்னு சொல்லுவோம். அண்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ். சரியா? ஸோ போல்டுக்குள்ளேயே பார்த்தா நம்ம வந்துட்டு கலர் கொடுக்குறது. ஸோ வந்துட்டு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு கலரு, அலைன்மெண்ட்டு, ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, இது மாதிரிலாம் நம்ம பண்ணுறது. இதெல்லாம் வந்துட்டு எதுனா அந்த HTML டேக்குள்ளே தான் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்ன? அட்ரிபியூட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் கலர், அலைன்மெண்ட் எக்ஸெட்ரா கேன் பி இன்க்ளூடட் வித் தி HTML டேக். இப்போ HTML டேக்குள்ளே வந்துட்டு நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் attribute. ஓகேவா? the important 2 mark. Attributes are used to improve the appearance of an HTML document. ஏன் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா appearance அது அட்ராக்டிவா இருக்கும், டிஃபரெண்டா. அப்ப நார்மலா black கலர்ல பார்க்கிறதுக்கும் கலர் கலரா நம்ம பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம். சோ அந்த சென்டர்ல வச்சா வந்துட்டு நல்லா தெரியும், கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா தெரியும், ஒரு கொஞ்சம் போல்டா வச்சா நல்லா தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணனும்னா அதுக்கு பேர் தான் அட்ரிபியூட். சோ இது வந்துட்டு நமக்கு என்னன்னா appearance of the அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டாக்குமெண்டோட appearance வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன நமக்கு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்டான விஷயம். யூ கேனாட் கிரியேட் யுவர் ஓன் டேக். இப்போ நம்ம யூஸை நம்ம ஓனாக அந்த டேக் அப்படின்னா சம் டேக் இருக்கும். சரியா? ஸோ வந்துட்டு நம்ம நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸ்பெசிஃபை டேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஓன் டேக்ஸ் எதுவுமே கிடையாது. அதான் ஸோ நியூ ஸ்டைலோ அல்லது ஃபீச்சரோ கிடையாது. அது டிஃபால்ட்டாக இன்பில்டடாகவே வந்துட்டு HTML டேக்ஸ் இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழில் பார்க்கலாமாப்பா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா மீவுரை ஆவணம் உருவாக்கல், ரைட்டிங் HTML டாக்குமெண்ட். HTML என்பது குறியீட்டு மொழியாக மீவுரை குறியீட்டு மொழியில் நிரல் எழுதுவது மிகவும் எளிதானது. HTML உள்ள ஒட்டுகளை டேக் பயன்படுத்தி நமக்கு தேவையான உரைகளையோ அல்லது பத்திகளையோ நேரடியாக வலையாவணத்தில் எழுதலாம். வலை உலாவியானது வலைப்பக்கத்தின் பொருளடக்கத்தை எவ்வாறு வடிவமைத்து திரையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று உணர்த்த ஒட்டுகள் பயன்படுகிறது. மீவுரை குறியீட்டு மொழியானது ஒட்டுகள் மற்றும் அதன் பண்புக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது. ஒட்டுகள் மீவுரை குறியீட்டு மொழியின் உறுப்புகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. உறுப்புகள் அப்படின்னா வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுகள்னா டேக்னு சொல்லுவோம். மேலும் நிறம், இசைவு போன்றவையும் HTML ஒட்டுகளுடன் இடம்பெறலாம். இவை பண்புக்கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. பண்புக்கூறுகள்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வலையாவணத்தை தோற்றத்தை பண்புக்கூறுகளை அட்ரிபியூட்ஸ் கொண்டு மேம்படுத்த முடியும். புதிய பாங்குடன், பாங்கு அப்படின்னா ஸ்டைல்னு சொல்லுவோம், கூடிய அல்லது தனிச்சிறப்பான ஒட்டுகளை நாம் புதிதாக உருவாக்க முடியாது. புதுசாக நம்ம எதையும் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற HTML டேக்ஸும் தனியாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டு. ஆல் HTML டேக்ஸ் சுட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். ஆங்கிள் பிராக்கெட்ஸ் உங்களுக்கு தெரியலையா? ஸோ இதுதான் ஆங்கிள் பிராக்கெட்டு. ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் HTML இதுக்கு பேர் தான் டேக். அப்போ டேக்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஸோ வித்தின் தி லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தென் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்னா HTML அப்படின்னு எழுதினாலும் சரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு டேகு. ஸோ டேக்னா இது மட்டும் இருக்காது, அப்போ உள்ள சம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க? HTML டேக். ஸோ உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படித்து என்ன சொல்லணும்? நம்ம அந்த டேக்னு சேர்த்துப்போம். சரியா? ஸோ HTML இஸ் நாட் அ கேஸ் சென்சிட்டிவ். அப்போ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ் வந்துட்டு என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். லோயர் கேஸ்க்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அப்பர் கேஸ்க்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். சரியா? ஆனால் நாட் அ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ பாரு
என்ன சொல்லலாம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த டேக் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் HTML டேகு. ஸோ வித்தின் தி ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஸோ இந்த டேகுக்கு பேர் HTML டேகு. நான் இதுவே என்ன பண்ணலான்னா நான் ஸ்மால் லெட்டர்லையும் எழுதலாம். ஓகேவா? ஸோ கேப்ஸில் எழுதியிருக்கேன். இது கேப்ஸ், இது ஸ்மால். அப்போ போத் அப்பர் கேஸ்லையும் எழுதலாம், ஸ்மாலர் கேஸ்லையும் எழுதலாம். ஸோ இது ரெண்டுக்கு வந்துட்டு என்னன்னா சேம் மீனிங் தான் எடுத்துக்கோ. ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுத்துக்காது. ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து மிஸ்டேக் கிடையாது. ஸோ என்ன சொல்லுங்க பாருங்க. தட் மீன்ஸ் யூ கேன் ரைட் அண்ட் HTML டேக் இஸ் லோயர் கேஸ் ஆர் இன் அப்பர் கேஸ். ஸோ ஸ்மால் லெட்டர் எழுதலாம், கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். ப்ரௌசர் ட்ரீட்ஸ் போத் ஆஃப் தம் இன் தி சேம் மேனர். ரெண்டே ஒன்றா தான் எடுத்துக்கணும். கேப்ஸ்னால ஒன்று தான், ஸ்மால் எழுதினால ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் HTML. பார்த்தீங்களா? ஸோ கேபிட்டலாக HTML எழுதினால ஒன்று தான், ஸ்மாலாக HTML எழுதினால ஒன்று தான். ரெண்டும் போத் ஆர் சேம். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா HTML டேக்னா வந்துட்டு அப்போ என்னன்னா என்ன சுட் பி. ஓகேவா? என்ன கொடுத்துருவாங்கன்னா சுட் வித்தின் தி ஆங்கிள் ப்ராக்கெட்டு. ஸோ அந்த ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம டேக்கை வந்துட்டு எழுத முடியாது. ஸோ இதுக்குள்ளே சம் டெக்ஸ்ட்டு கொடுக்குறது பேர் தான் நம்ம டேக்ஸே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ கேஸ் சென்சிட்டிவ். அப்பர் கேஸில் எழுதலாம், லோயர் கேஸில் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படியே தமிழில் பார்த்தலாம் பாருங்க. அனைத்து HTML ஒட்டுகளும் கோண அடைப்புக்குறிக்கோள். சரியா? ஆங்கிள் ப்ராக்கெட்னா தமிழில் கோண அடைப்புக்குறின்னு சொல்லுவோம். குறிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு HTML என்பது ஒட்டாகும். மீவுரை குறியீட்டு மொழியில் உள்ள ஒட்டுகள் எழுத்து வடிவ உணர்வு. ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா எழுத்து வடிவ உணர்வு அற்றவை. ஓகேவா? அதாவது HTML ஒட்டுகளை பெரிய எழுத்துக்களையோ அல்லது சிறிய எழுத்துக்களையோ பயன்படுத்தி எழுதலாம். வளைவுலாவிலிருந்து இரண்டு ஒட்டுகளையும் ஒரே மாதிரியாக எழுதிக்கொள்ளும். எடுத்துக்காட்டு HTML கேப்ஸ் அல்லது HTML ஸ்மால் என எழுத இயலும். இரண்டும் சமமாக கருதப்படும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி வந்துட்டு அதாவது நாம் எப்படி அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி எழுதியிருக்காங்க ஒரு சாம்பிள் காட்ட போகிறாங்க பாருங்க. HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். An HTML document contains the text of the page itself and HTML tags which defined the structure and appearance of the document. It also contains hyperlinks to other pages or to include multimedia elements such as audio, video, animations, etc. Entire HTML document is bounded with a pair of HTML and HTML tag. So என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு HTML document இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் பேஜில் வந்துட்டு டெக்ஸ்ட் இருக்கும் வித்தின் தி HTML. ஸோ டெக்ஸ்ட்டும் இருக்கும், HTML tagsம் இருக்கும். which is defined the structure and ஸோ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டாக்குமெண்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்படியே அப்பியரன்ஸ் வந்துட்டு அந்த டாக்குமெண்டோட அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஃபைன் பண்ணுது. இட் ஆல்சோ கண்டென்ஸ் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒரு பேஜில் இருந்து அப்படியே இன்னொரு பேஜ் ஜம்ப் ஆகிறதுக்காக யூஸ் ஆகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா எலமெண்ட்ஸ், ஆடியோ இருக்கும், வீடியோ, அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னா நம்ம ஏதாவது நம்ம வெப்சைட் கொடுத்து உள்ள சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லாம் நிறைய வரும் இல்லையா? ஸோ நீங்கள் எதில் வேணாலும் போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் கீழே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி, கலர் கலராக இருக்கும். அது வந்துட்டு அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஓகேவா மெசேஜ். சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பேஜில் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் போனோன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பர்டிகுலர் பேஜோட அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். சரியா? ஸோ தட் பர்டிகுலர் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் அது சிங்கிள் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அந்த ரிசல்ட் பேஜஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பர்டிகுலர் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான நீங்கள் வெப் பேஜஸை பார்க்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்டையர் டாக்குமெண்ட் இஸ் பவுண்டட் வித் இன் பேர் ஆஃப் HTML. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ஒரு HTML டாக்குமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் HTML இருக்கணும் அண்ட் க்ளோசிங்கே. ஸோ நான் லிசன் பண்ணுங்க. ஸோ ஓப்பனிங் அப்படின்னா வந்துட்டு இங்கே HTML டாக்குமெண்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தி ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் HTML கொடுத்தா இப்போ இதுக்கு பேர் HTML டேகு. ஸோ HTML எழுதுறதுனால இதுக்கு இந்த டேகுக்கு பேர் என்னப்பா HTML டேகு. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாம் உள்ள வந்து டெக்ஸ்டெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்க ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா ஃபார்வர்ட்ஸ் கொஞ்சம் நேராக போடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இந்த ஃபார்வர்டாக வந்துட்டு போட்டுட்டு HTML அப்படின்னு போடணும். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் தி டேகு. ஸோ இது ஸ்டார்டிங்கில் இருக்கணும், இது கண்டிப்பாக எண்டிங்கில் இருக்கும். அதுக்குள்ளே இடைப்பட்ட இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ள நீங்கள் HTML டேக்ஸை வந்துட்டு அதர் டேக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறீங்க. பாருங்கப்பா கொடுத்துருக்காங்களா? ஸோ இதான் என்ன வந்துட்டு HTML டாக்குமெண்ட் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML இருக்குது ஓப்பனிங் டேகு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிறது ஹெட்டு. ஸோ ஹெட்டுனா ஒன்றும் கிடையாது, ஹெட்டிங்கு. ஓகே, ஹெட்டிங் டேக்கில் வந்து நம்ம என்ன கொடுப்போம் ஹெட்டிங்கு கொடுப்போம். ஸோ ஹெட்டிங் அப்படின்னா என்ன கொடுப்போம் நம்ம டைட்டிலே. ஸோ ஹெட்டிங் டேக்குள்ளே பார்த்தா நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன மட்டும்தான் கொடுக்கணும் டைட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அது டைட்டில் டேகு. ஸோ ஹெட்டிங் டேக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில் டேக் மட்டும் இருக்கும். ஸோ டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஸோ டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் டேக்னா இது மட்டும் இருக்கும், க்ளோசிங் டேக் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வெறுமனா இருந்தால் அது வந்துட்டு ஓப்பனிங் டேகு. ஸோ இந்த ஸ்லாஷ் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு க்ளோசிங் டேகு. அப்போ அங்கே கம்ப்ளீட் ஆகுது. க்ளோஸ் டேக்கிங்னா என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ லிசன் பண்ணுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
டைட்டில் கொடுத்துரும் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். அப்போ அந்த டைட்டில் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஹெட்டிங் டேக் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஹெட்டிங் டேக்கில் கொடுக்குற ஹெட்டிங்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஹெட்டிங்கே கம்ப்ளீட்டு. ஸோ அதுக்கப்புறம் எது கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? அப்போ வித்தின் தி ஹெட்டிங் டேக்கில் என்ன பண்ண போகிறேன்னா டைட்டில் டேக் வரும். ஸோ டைட்டில் கொடுக்க போகிறேன். டைட்டிலையும் நான் க்ளோஸ் பண்ணணும் அண்ட் ஹெட்டிங்கையும் நான் க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா பழகிடும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி டேகு. சரியா? ஸோ பாடி டேக் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை வெப் பேஜ். ஸோ வந்துட்டு இடையில வந்துட்டு என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிய வேண்டிய அவுட்புட்டே, என்னோட ஸ்க்ரீனில் தெரிய வேண்டிய அவுட்புட்டே. ஸோ அதில் கொடுத்துட்டு வந்துட்டு இது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஓப்பன் டேக்கா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் க்ளோசிங், ஓப்பனிங் க்ளோசிங், ஓப்பனிங் க்ளோசிங். புரிஞ்சுதாப்பா? பாருங்க, HTML ஃபார் உள்ள வந்து HTML விட்டுருங்க. சரியா? ஸோ ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாடி டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஓப்பனிங் டேக் இருந்தால் கண்டிப்பாக க்ளோசிங் டேக் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் அவுட்புட் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் அதாவது C++லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மிஸ்டேக்கு சொல்லும். சரியா? என்ன மிஸ்டேக், எந்த லைனில் என்ன மிஸ்டேக்னு சொல்லும். உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு கொஞ்சமாவது அவுட்புட் வரும். ஆனால் இங்கே என்னன்னா நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி HTML டாக்குமெண்ட். கீழே பாரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. HTML tags are generally have an opening and closing tag surrounding the text they affect. Opening tag turn on a feature such as heading, bold, center, etc. and closing tag turn off its features. ஸோ புரியுதாப்பா? அப்போ ஓப்பனிங் டேக் என்ன பண்ணனா எந்த ஒரு ஃபீச்சராக இருந்தாலும் சரி, இப்போ போல்டுனா போல்டு ஓப்பன் பண்ணுது அப்படின்னா ஓகே. ஓகே, அப்போ ஹெட்டிங் ஓப்பன் பண்ணுறா ஓகே, சென்டர்னா ஓகே, அலைன்மெண்ட்டாக சரி. க்ளோசிங் டேக் என்ன பண்ணுன்னா டேர்ன் ஆஃப் பண்ணுது. அப்போ ஓப்பனிங் டேக் டேர்ன் ஆன் பண்ணுது, க்ளோசிங் டேக் டேர்ன் ஆஃப் பண்ணுது. அதனுடைய ஃபீச்சர்ஸை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் ஆர் தி சேம் நேம் பட் க்ளோசிங் டேக் நேம் ப்ரெசிடட் பை எ ஸ்லாஷ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஃபார் எக்ஸாம்பிள் HTML இஸ் அன் ஓப்பனிங் டேக்கு. ஒரு ஸ்லாஷ் போட்டு HTML போட்டோம்னா அதுக்கு பேர் க்ளோசிங் டேபு. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டால் அது வந்து க்ளோசிங் டேபு, இல்லைனா வந்துட்டு நமக்கு ஓப்பனிங் டேபு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எவரி வெப் டாக்குமெண்ட் ஹேஸ் 2 செக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போல்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று ஹெட்டிங் செக்ஷன், இன்னொன்று பாடி செக்ஷன். தி ஹெட்டிங் செக்ஷன் இஸ் யூஸ்டு டு ஷோ தி டைட்டில் ஆஃப் அ வெப் பேஜ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணு. ஸோ எவரி வெப் டாக்குமெண்ட், எவரி HTML டாக்குமெண்ட் ஹேஸ் தி 2 important sections. One is heading section, another one is body section. The heading section is used to show the title of a web page in the title bar of a டேப் ஹெட்டிங் இன் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் ஹெட்டிங் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ வந்துட்டு எந்த ஒரு விண்டோவாக இருந்தாலும் அந்த விண்டோவோட மெயின் விண்டோவில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஓகேவா எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோ எலமெண்ட்ஸில் டாப் பார்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு டைட்டில் பார். ஸோ அந்த டைட்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அங்கே அந்த டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் என்னோட வேலை. நெக்ஸ்ட் ஹெட்டிங் செக்ஷன் சுட் பிகின்ஸ் வித் ஹெட் டேக் அண்ட் தென் எண்ட் வித் க்ளோஸ் ஹெட் டேக். தி டேக் டைட்டில் is used to specify the title of the web page. ஸோ நான் எதுக்கு டைட்டில் கொடுப்பா, ஹெட்டிங்னா ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ ஹெட்டிங் கொடுக்குறோம்னா வந்துட்டு நான் டைட்டில் கொடுத்தா தான் அங்கே வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும். அப்போ நான் ஹெட்டிங் டேக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா டைட்டில் டேக்கு கொடுக்க போகிறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, தி பாடி செக்ஷன் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே தி மெயின் கண்டென்ட் ஆஃப் தி ப்ரௌசர் விண்டோ. மெயின் கண்டென்ட் நான் என்ன வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் காட்டணுமோ அவுட்புட் காட்டணுமோ அதை மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடி செக்ஷனில் கொடுக்க போகிறேன். நான் என்னென்னலாம் அந்த பாடி டேக்குள்ளே கொடுக்கணும் அது எல்லாமே எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். தி பாடி செக்ஷன் இஸ் டிஃபைன்ட் வித் தி பாடி டேக், ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். சே வாட் எவர் தி டெக்ஸ்ட் யூ ஸ்பெசிஃபை பிட்வீன் திஸ் டேக்ஸ் will display on the browser window. So within the body tag நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான் சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது அப்படியே தமிழில் சொல்லிடலாம் பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக HTML ஒட்டுகள் தொடக்க மற்றும் முடிவு ஒட்டுகளுக்கு இடையே வெளிப்படுத்த வேண்டிய உரைகளை கொண்டிருக்கும். தொடக்க ஒட்டானது அதன் பிறகு இடம்பெறும் உரைகளுக்கு சிறப்பு அம்சங்களை வழங்கும். ஓகேவா? சில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தொடக்க மற்றும் முடிவு ஓட்டுகள் ஒரே பேரணியை கொண்டிருக்கும். ஆனால் முடிவு ஓட்டின் பெயருக்கு முன்னால் முன்சாய்வு கோடானது இடம்பெறும். எடுத்துக்காட்டு HTML என்பது தொடக்க ஒட்டு. அதே பாருங்க, பிரிண்ட் மிஸ்டேக் தமிழ் மீடியம் புக்கில் அந்த ஸ்லாஷ் கொடுக்கல, அது மிஸ்டேக், அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வலை ஆவணமும் 2 பகுதிகளை கொண்டிருக்கும், அதாவது தலைப்பு பகுதி மற்றும் உடற்பகுதி. ஸோ ஹெட்டிங் டேக்னா வந்துட்டு தலைப்பு பகுதி, ஹெட்டிங் செக்ஷன்னா தலைப்பு பகுதி, அதுக்கப்புறம் பாடி செக்ஷன்னா உடற்பகுதி. தலைப்பு பகுதியானது ஆவணத்தின் தலைப்பினை வளைவுலாவின் தலைப்பு பட்டியல், தலைப்பு பட்டினா வந்து டைட்டில் பார் வெளிப்படுத்தும். தலைப்பு பகுதியானது ஹெட் என்ற ஒட்டில் தொடங்கி ஹெட் என்ற ஒட்டில் முடிவு பெறும். டைட்டில் என்ற ஒட்டானது வலை ஆவணத்திற்கு ஒரு பெயரினை வழங்க பயன்படுகிறது. பாடி ஒட்டானது வலை ஆவணத்தின் பொருளடக்கத்தை வளைவுலாவே ஜன்னல் திரையில் வெளிப்படுத்த பயன்படுகிறது. உடற்பகுதியானது பாடி டேக், அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இணை ஒட்டுகளுக்குள் வரையப்படுகிறதால் வேண்டும். இவ்விரண்டு ஒட்டுகளுக்குள் வரையறுக்கப்படும் அனைத்தும் வளைவுலாவின் ஜன்னல் திரையில் வெளிப்படுத்தப்படும். ஓகேவா? ஸோ விண்டோ, அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான்பா. புரிஞ்சுதா? இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, இவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்னென்னா இது எப்படி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்க, நான் சொன்னால் நோட் பேடானே. ஸோ இதுதான் நோட் பேட்.
உங்களுக்கு எப்படின்ட்டு பின்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு வரும். ஸோ அது முன்னாடி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கா உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடும் என்னன்னு தெரியாது. ஸோ நோட் பேடில் போயிட்டு அப்படியே டைப் பண்ண வேண்டியதான் சரியா. ஸோ இந்த ஓப்பனிங் டேக் இந்த டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தான் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீ லெஸ் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்படி கொடுத்தா வரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த டேக் நம்ம கொடுத்துட்டுனா உள்ள இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக கீபோர்டில் டைப் பண்ணுறதா. ஸோ இது ஃபஸ்ட் இது கொடுத்தோன்னே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும் ஓகேவா. ஒரு லைன் முடியுது நெக்ஸ்ட் இதுக்கு வருதுன்னா நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும் புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் நீங்கள் டேப் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அது கொடுக்காம இது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே. ஸோ ஒரு ஸ்பேஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ பெரிய அந்த கீபோர்ட்லேயே வந்துட்டு பெரிய அந்த இது கீ இருக்கும் பார்த்தீங்களா நீட்டமான கீ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். அது பண்ணது டேபு கீ கொடுக்கலாம். டேபுன்னு வந்துட்டு கீ இருக்கும் மேலே வந்துட்டு கார்னரில் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிகழ்ந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அது ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு தெரியும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க. பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. HTML க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நோட் பேடில் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணுறதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஸோ அது நோட் பேடில் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்டிங் செக்ஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இது ஹெட்டிங் செக்ஷன் இது பாடி செக்ஷன். ஸோ ஹெட்டிங் செக்ஷன் என்ன மேலே டைட்டில் பாரில் உங்களுக்கு ஹெட்டிங் செக்ஷன் வந்து ப்ரௌசரில் வந்துட்டு உங்களுக்கு நேம் வரும் வந்துச்சாங்க உங்கள் மை ஃபஸ்ட்டு வெப் பேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாடி செக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்கே கீழே கொடுத்துருக்கோமா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப் பேஜ்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து பாடி செக்ஷனில் இருக்கிறது. ஸோ இது பாடி செக்ஷன் இது ஹெட்டிங் செக்ஷன். ஸோ இதுதான் என்னன்னா இது ஹெட்டிங் செக்ஷன் வந்துட்டு டைட்டில் பார் டிஸ்பிளே ஆகும். பாடி செக்ஷனில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட் பேடில் டைப் பண்ணுறது. ஸோ அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு உங்களுக்கு என்னாங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம பின்னா நம்ம பார்ப்போம் சரியா. இப்போ உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம சொல்லலாம் சரியா. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் ஆஃப் HTML சரியா. ஸோ பார்த்தோன்னா ஒரு HTML டாக்குமெண்ட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேக்ஸ் இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரல் 4 டைப்ஸாக ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் இருக்குது. இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் HTML டாக்குமெண்ட் வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இது இல்லாமல் வித்தவுட் திஸ் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் வி காண்ட் கிரியேட் தி HTML டாக்குமெண்ட் ஆர் வெப் பேஜ் ஓகே. வெப் பேஜ் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. ஸோ என்னென்னப்பா அந்த ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் அப்படின்னா HTML ஹெட்டு டைட்டில் பாடி ஓகேவா. HTML டேக்கு ஹெட்டுக்குள்ள டைட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி ஓகேவா. ஸோ இது these 4 tags are the important structural tags. These tags are basic essential elements of to construct a web page. ஒரு வெப் பேஜ் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும் என்ன வேணும் இந்த ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் எனக்கு வேணும். பட் ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்னா எப்படி டிஸ்கிரிப்ஷனோடைய பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டேக் பார்த்தீங்கன்னா HTML. ஸோ HTML வந்து இது ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக். ஸோ க்ளோசிங் டேக்னா இந்த ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்திருக்கணும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது HTML டேக் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ HTML tag identified by the document as a HTML document. All HTML documents should begin with the HTML opening and closing. Next heading tag. Heading tag la pathina opening tag is closing tag. The header tag contains information about the document including its title, subscripts, used style definition and document descriptions. Okay, நம்ம heading கொடுப்போம் இல்லையா அதுக்குள்ள title நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். Next பாத்தீங்கன்னா வந்துட்டு title. So title பாத்தீங்கன்னா the opening tag is the closing tag. The title tag contains the title of the document. The title specified between opening and closing tags appears in the title bar. Page tab ஆனது அதாவது title bar page tab இருக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கும். Title tag should be placed within the head tag. So title tag எங்க இருக்கும்னா within the heading tag குள்ள தான் கொடுக்கணும். வேற எங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வர்க் ஆகாது அவுட்புட் வராது. நெக்ஸ்ட் ஃபைனலா பார்க்க போறது body tag. Opening tag, closing tag. The body tag encloses all the tags, attributes and information to be displayed in the web page. So நம்ம body tag குள்ள உள்ள என்ன நம்ம கொடுத்தாலும் attributes எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். body tag should be entered below the head tag. So எப்பவுமே body tag நம்ம எங்க கொடுக்கணும் heading tag கம்ப்ளீட் ஆன வாட்டி தான் நம்ம body tag கொடுக்கணும். So before வந்து கொடுத்தோம்னா நமக்கு வர்க் ஆகாது. So these are the important 4 structural tags of using the HTML document. So without this HTML tags we can't create the web page. புரிஞ்சுதா இவ்வளவுதான்பா. ஓகே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தமிழ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இதை வந்து நம்ம சொல்லிடலாம் ஓகேவா. ஸோ தமிழில் வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா மீவுரை கட்டமைப்பு மொழியின் கட்டமைப்பு ஒட்டுகள் பார்த்தீங்கன்னா HTML ஹெட் டைட்டில் மற்றும் பாடி என்ற 4 ஒட்டுகளும் கட்டமைப்பு ஒட்டுகள் எனப்படும். இந்த 4 ஒட்டுகளும் வலை ஆவணத்தை உருவாக்க பயன்படும் இன்றியமையாத அடிப்படை ஒட்டுகளாகும். தொடக்க ஒட்டு முடிவு ஒட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ HTML ஆன குறிப்பு பார்த்தீங்கன்னா HTML ஒட்டானது உருவாக்கப்படும் ஆவணம் வலை ஆவணம் என்பதை குறிக்க பயன்படுகிறது. HTML ஆவணங்கள் அனைத்தும் HTML அப்படின்னா வந்து HTML டாக்குமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் தொடங்குறது பார்த்தீங்கன்னா நார்மலாக முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் வரணும். நெக்ஸ்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஒட்டானது ஆவணத்தின் தலைப்பு வகை போன்ற விவரங்களை கொண்டிருக்கும். டைட்டில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒட்டானது ஆவணத்தின் தலைப்பினை கொண்டிருக்கும். தொடக்கமற்ற முடிவுகளுக்கு இடையே இடம்பெற்றிருக்கும் தலைப்பானது வலை உலாவியின் தலைப்பு பட்டியல் தொடரும். ஸோ டைட்டில் பார்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாடி டேக். பாடி ஒட்டானது வலை ஆவணத்தில் இடம்பெறும் அனைத்து ஒட்டுகள் அதன் பண்புக்கூறுகள் ஆகியவற்றையும் மேலும் வலை உலாவியில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய தகவல்களையும் கொண்டிருக்கும். பாடி ஒட்டானது ஹெட் என்ற ஒட்டின் கீழ் இடம்பெற வேண்டும். ஸோ பாடி டேக்குங்கிறது ஹெட்டிங் டேக்கு கீழே தான் வரணும், முன்னாடியோ முன்னாடி வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாப்பா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே HTML இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு HTML அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் நம்ம நார்மலாக கொடுக்குறோம் www.youtube.com நீங்கள் வந்துட்டு நெட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்க்குறீங்க. சரியா? வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? ஸோ இது எல்லாம் எப்படி பார்க்குறீங்க, ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, மெயில் செக் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, சரி அப்புறம் ஜிமெயில் போய் ஏதாவது சேட் பண்ணுறீங்க, இது எல்லாம் எப்படிப்பா நமக்கு வந்துட்டு விசிபிள் ஆகுது, நம்ம எப்படி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூசிங் தி HTML. ஸோ HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம லைக் வெப் பேஜஸாக கிரியேட் பண்ணி அந்த வெப் பேஜஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஹைப்பர் லிங்க் கொடுத்து நம்ம வெப்சைட்டாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ HTML அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுனா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் தி வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்டு. ஓகே, இந்த ஜென்ரல் கான்செப்ட் தான் பார்த்தோம். இதில் என்னென்ன இது எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா யூசிங் தி டேகு ஒட்டுகள். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்லாம் பார்த்தோம், அதோடைய ஃபீச்சர்ஸை பார்த்தோம், எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ போதும்பா, இந்த கிளாஸ் இதோட போதும். நம்ம ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளாஸை வந்துட்டு நல்லா தெளிவாக லிசன் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருக்குது புரியல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நோட்ஸை வந்துட்டு கரெக்டாக அனுப்புங்க. சரியா? ஸோ வந்துட்டு மறக்கவே மறக்காதீங்க. அன்னன்னைக்கு போடுற கிளாஸ் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், இல்லைன்னா எதுவுமே புரியாது, கண்டினியூஷன் இருக்காது. டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? நோட்ஸை மறக்காமல் சென்ட் பண்ணுங்க. 4 பக்கம் எடுத்துனா 4 பக்கம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஒரு பக்கம் மட்டும் எடுத்து அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். ஓகேவா? ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.